அதெல்லாம் பாத்ரூமே எவ்வளவு நீட்டா வச்சிருக்கிறேன். லைட் போட்டீங்க, மேல ஃபேன் போட்டிருக்கீங்களா? அது ரொம்ப ஆமாங்க, ஃபேன் வந்து எல்லா பாத்ரூம்லயும் மஸ்ட். எக்ஸாஸ்ட் ஃபேன் அண்ட் இந்த சீலிங் ஃபேன். அது நிறைய பேர் பண்றது இல்ல. குளிச்சு என்னதான் டவலை தொடச்சுட்டா கூட ஈரம் எப்படி போகும்? ஏன்னா இப்பெல்லாம் என்னன்னா ஈரங்கள்லாம் இருந்துன்னா மாஸ்டர்ல வந்து ஃபங்கஸ் எல்லாம் வருது. நன்னா காய வச்சுட்டு வெளியில வரலாம் இல்லையா? இது வந்து இது பாருங்க, சுவிட்சர்லாந்துல வாங்கினது இது. இது இந்த மாட்டு கழுத்துலாம் கட்டிட்டு போவாங்க, டிங் டிங் டிங்னு அடிக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாசல்ல வந்து இந்த மாதிரி கட்டி வைப்பாங்க. ஏதோ ஒரு இந்த பெல்லோட சவுண்டு இருந்ததுன்னா இட்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி இதை கட்டி வைப்பாங்க. என்னடா இது இதெல்லாம் பாத்ரூம்ல வச்சிருக்காங்களே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பாத்ரூம்னா அது மூக்க பிடிச்சிட்டு போகணும், அசிங்கமா இருக்கணும், பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாத்ரூமையும் கோவில் மாதிரி நம்ம அழகா பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டெக்கரேஷன். ஏன்னா எங்க உட்காந்தாலும் நமக்கு பீஸ்ஃபுல்லா